இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோடு திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா விஜய் நீங்க சொன்ன மாதிரி தனியாவே போட்டிட்டு போகிறோம். 31 36 2031 2036 26 அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே அவங்க எதிரின்னு அவர்கள் ஆட்கள் சொல்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டாக 31 வராரா 36 வராரா? அவர் வரும்போது தானே இவங்க வருவாங்க. விஜய் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்ல. உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் இல்லை. அடுத்த தேர்தல் தயாராகிட்டாங்களே தமிழக வெற்றி கழகம். ஓ, கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அவர் ஊரில் ஒரு சக்தியாக மாறிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து விஜய் பற்றி ஒரு ப்ரொமோஷனலாக கருத்து சொல்கிறது, காசு வாங்கிட்டு சொல்கிறாருன்னு ஏன் சொல்கிறீங்க? அவருக்கே தெரியும், கட்சி ஆரம்பிச்சது லெட்டர் பேடாக இருந்தால் அவருக்கு ஆள் தான் கமல்ஹாசனும். கமல்ஹாசன் மாதிரி பலகீனமாக தான் இருக்க முடியும். அது கண்டஸ்ட் பண்ணாமல் இருந்தால் காலி ஆயிட முடியும். கமல்ஹாசன் 2.0 தான் விஜய்ங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டணிக்கெலாம் தயார் இல்லை. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படின்னு நேரடி அந்த கட்சி சொல்லுது. பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எஸ்கேப் ரூட்டு உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக வரும்போது தான் விஜய் களத்திற்குள் வருவார்னு சொல்லிட்டு அப்படியே 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 எஸ்கேப் கரெக்டாக இருக்கும். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. விஜய் அணி அமைப்பாரா? இதன் பின்னணி எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்தர். வணக்கம் விஜயந்தன். விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாகவே போட்டிட்டு போகிறோம். 31 36 2031 2036 26 அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே அவங்க எதிரின்னு அவர்கள் ஆட்கள் சொல்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டாக 31 வராரா 36 வராரா? அவர் வரும்போது தானே இவங்க வருவாங்க. விஜய் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்ல. உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் இல்லை. அது இன்னொரு 10 அப்படி தானே சினிமாக்காரங்க அரசியல் தெரியாதவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வருவார். அந்த மக்களவையை ஸ்கிப் பண்ண மாதிரி, விக்கிரவாண்டியை ஸ்கிப் பண்ண மாதிரி, ஈரோடு கிழக்கை ஸ்கிப் பண்ண மாதிரி 26 ஸ்கிப் பண்ணிடுவார். ஸ்கிப் பண்ணிட்டு அவர் என்ன தூக்கில் போட்டுற போகிறாங்களா? அவர் என்ன கண்டிச்சிட போகிறாங்களா? அவர் விருப்பம், அவருக்கு ப்ரெரோகேட்டிவ். நிற்கணும்னா நிற்பார், நிற்காட்டான்னா தூக்கி போட்டுட்டு போவார். என்ன ஒரு 10-15 கோடி ரூபா செலவழிஞ்சிருக்கும். அது சாதாரண விஷயமா ஒரு நடிகருக்கு? அது சினிமா வசூலுக்கு லாபம் தானேன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அடுத்த தேர்தல் தயாராகிட்டாங்களே தமிழக வெற்றி கழகம். ஓ, கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, தனியாக போட்டிடுவோம்னு சொல்கிறாங்களே. தனியாக போட்டிட்டாவே ஜெயிச்சிருவார் அப்படின்னு தானே ஆலோசகர்கள்லாம் சொல்கிறாங்க. தாராளமாக இந்த கருத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும். அவங்க பண்ண தப்பு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் லெட்டர் பேடாக இருந்தது தப்பு. சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது தப்பு. அது ஒரு ஜாதிய வண்ணம். எல்லாத்துக்குமான ஒரு கட்சி அதை சொல்லாது. முஸ்லீம் ஓட்டுக்களை குறிவைக்கணும்னு இந்துக்களுக்கு எதிராட்டும் இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அதில் சினிமா வசூலுக்காக முஸ்லீம் ஓட்டு இருக்குது. அது ஒரு ஜாதிய ஒரு செக்குலரிசம் இல்லை. அது வந்து சூடோ செக்குலரிசம், போலி மத சார்பின்மை. போலி மத சார்பு அதுதான் திமுக செய்து, காங்கிரஸ் செய்து, கம்யூனிஸ்ட் செய்து. அதே போலி மத சார்பின்மை உருவம் தான் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டது. என்னையா இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு? சிஏ இதில் என்ன பாதிப்பு இருக்குது? இதை நான் உதயநிதி ஸ்டாலின்ட்டே தான் கேட்டேன். என்ன பாதிப்பு இருக்குது இந்திய முஸ்லீம்களுக்கு? அப்போ உதயநிதி ஸ்டாலின் அதே வழியில் அவர் என்ன இது பண்ணுறாரோ அதை எடுத்து பேசுறிய சிஏ எதிர்ப்புங்கிறது. இது ஒரு ஸ்டாண்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விடுறது. பீஸ்ட் படத்துக்கு முஸ்லீம் வசூல் பாதிச்சிட்டு உடனே சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இது. அப்போ இது எவ்வளோ பெரிய பிளண்டர். ஒரு அரசியல் கட்சி லெட்டர் பேடாக இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு. அதை அடுத்த கட்டம் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு. விக்கிரவாண்டியில் நீங்கள் இடைத்தேர்தல் வருது, கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கமல்ஹாசன் தினகரனை சீமான் எந்த இடத்துக்குள்ள வீழ்த்தி மேலே ஏறினாரோ அந்த இடத்துல சீமான்ட்டு நீங்கள் மாட்டக்கூடாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்த நீங்கள் போலரைசேஷனை உடச்சிருக்கணும். வன்னியர் பறையர் போலரைசேஷனை களத்துக்குள்ளே புகுந்து உங்கள் செல்வாக்கை காட்டி உடச்சிருக்கணும். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னா ஏன் விக்கிரவாண்டிக்குள்ளே களத்துக்குள்ளே வராமல் இருந்தீங்க? விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே சிஏ எதிர்ப்பு மாதிரி எந்த கூத்தும் அடிக்கலை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டீங்க. ஆனால் விக்கிரவாண்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்க? கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தீங்க. நான் சொல்கிறதெல்லாம் டேட்டாங்க. மற்றவங்க விஜய் பற்றி சொல்கிறவங்களாம் டேட்டா சொல்லிட மாட்டான். பாய்க்கு வந்தால் தான் இஷ்டத்தை 8.2% எடுத்த சீமான் மேலே அவனோட அரிப்பை, வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சியை பேசிக்கிட்டே போவான். நான் சொல்கிறது டேட்டா, யாரும் மறுக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய நெறியாளர் நிஜந்தன் உட்பட யாரும் மறுக்க முடியாத டேட்டா. என்ன சேர்த்து விட்றீங்க இதில்?
கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்க வந்தார். அது திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சாராய சாவை விஜய் வந்துட்டாருன்னு பத்திரிகைலாம் பெருசாக படம் பிடிச்சு காட்டினா வந்தார்ல, அதுக்கு ஆதரவு வந்தார்ல, சொல்றதுக்கு வந்தார்ல, அரசுல வந்தார், களத்துக்கு வந்தார். அதில் என்ன சொன்னாங்க, போலிங் குறையும், திமுகவுக்கு போலிங் குறையும், நோட்டாவுக்கு ஓட்டு கூடுனாங்க. போலிங் கூடிட்டு திமுகவுக்கு ஓட்டு 23% கூட்டிட்டு. இதில் இன்னொரு கூட்டம், ரெட்டால ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது, ரெட்டால ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது. களம் தெரியுமா, டேட்டா தெரியுமா, எது தெரியும், ஒன்றும் தெரியாது. ஊடகத்தில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முகங்களை மக்கள் பார்த்துக்கிடுங்க. 23% ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு. போலரைசேஷன் ஆயிட்டு, வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் ஆயிட்டாங்க. வன்னியர்கள் வந்து டாக்டர் யாவுக்கு 29% வாக்கு போட்டாங்க. நான் வன்னியர்கள் ஆதரவில், கொஞ்சம் வன்னியர், அன்னியூர் சிவா அவரும் வன்னியர் தான், ஆதரவில் 63%க்கு திமுக அணி போயிட்டு. நான் சொன்னேன் 55% தாண்டிடுவாங்க, 25% தாண்டிடுவார் ஐயா, போலரைசேஷன் தான் நடக்கும்னு. உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா களத்துக்குள்ளே வந்து போலரைசேஷனை தடுத்து நிறுத்தியிருக்கணும். எம்ஜிஆர் ஜாதி மதம் கடந்து தான் திண்டுக்கல்ல ஜெயித்தார். உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. அப்போ போலரைசேஷனை வேடிக்கை பார்த்துட்டீங்க. கமலஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரி வேடிக்கை பார்த்த மாதிரி கமலஹாசன் 2.0 வாட்டு மாறிட்டீங்க. அதுக்கு பிறகு வருது ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்குலையும் இது ஒரு நல்ல தளம். இங்கே வந்து போலரைசேஷனுங்கிற பயம் கூட இல்லை. போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் சமூக மக்கள்லாம் இருக்காங்க. ஒரு திரைக்கலைஞர் விஜயகாந்த், கமலஹாசன், இந்த மாதிரி திரைக்கலைஞர்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஓட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. விஜயும் ஒரு திரைக்கலைஞர். இதை வந்து பயன்படுத்தி களத்துக்குள்ளே இறங்கி அவர் நிற்கலான்னா ஈரோடு கிழக்கையும் அவர் மிஸ் பண்ணிட்டார். அவருக்கு வீக விற்பனர் பிரசாந்த் கிஷோர் ஜி அவர் வந்து ஜன் ஸ்வராஜ் ஒரு கட்சி வச்சிருக்கிறார். அந்த கட்சி சார்பாக அவர் பீகாரில் இடைத்தேர்தலில் 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து அந்த 4 தொகுதியிலையும் ஐயா சன் சிவராஜ் கட்சி தலைவர் கேண்டிடேட்டை நிறுத்தினார். அது வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்தால் லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. லெட்டர் பேடாக இருந்தால் மக்கள் மதிக்க மாட்டான். கமலஹாசன் தினகரனை ஒதுக்கிக்கிட்டு மக்களோர் நின்று மக்களுக்காக வெயிலோ மழையோ களத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீமான் கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்க மாதிரி விஜயை தட்டி தூக்கி போட்டுட்டு சீமான் போயிடுவாப்பில். அந்த இடத்துக்குள்ளே கண்டஸ்ட் பண்ணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு பிரசாந்த் கிஷோர் இமாம்கஞ்சி தொகுதியில் 26.6% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. பெலகஞ்சி தொகுதியில் 10.6% எடுத்திருக்கிறாரு. இது அப்பர் காஸ்ட், பிராமின், பூமிகார், ஹயஸ்து, ராஜ்புட் உள்ள தொகுதி. ராம்கர்லையும் டராரையிலையும் 4% வாக்கு எடுத்திருக்காரு. இது அப்பர் காஸ்ட், அவ்வளோ இல்லாத தொகுதி. எப்படியும் அவர் அங்கே ஒரு அரசியல் சக்தி. அங்கே இவர் எடுக்க ஓட்டு தான் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தவங்களுக்கும் ஜெயித்தவங்களுக்கும் இடையில டில்ட்டிங் ஓட்டு 3வது வாராரு. 3வது வரக்கூடிய இவர் வந்து விஜயகாந்த் வந்த மாதிரி 3வது வாராரு. இவர் ஓட்டு தான் நம்பர் 1, நம்பர் 2 கடையில் டிசைடிங் ஓட்டாக வரும். அப்பர் காஸ்ட் லீடர்ஸ் அங்கே இல்லை. மைதிலி பிராமின்ஸ், ஜெகநாத் மிஸ்ரா, எல்என் மிஸ்ரா, பூமிகார், ஹயஸ்தா, கிருஷ்ண சாகு எல்லாமே விழுந்துட்டாங்க. அப்போ விழுந்த அந்த இடத்துக்குள்ள அரசியல் யாதவுக்கும் குர்மிக்கு மாட்ட ஆயிட்டு பாஜக வந்து குர்மி பின்னாடி நிற்கிறாங்க. இந்த கட்டத்தில் நிதிஷ்குமாருக்கு தொகுதிகளில், மாஞ்சி ஷெட்யூல் காஸ்ட் லீடர் அவருக்கு தொகுதிகளில், சிராக் பஸ்வான் தொகுதிகளில், தென் உபேந்தர் குஷ்வாகா தொகுதிகளில் அப்பர் காஸ்ட் ஓட்டு தனக்கு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. இதை வச்சு அவர் போல்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டாக அவர் போல்ஸ் ஆகிடுவார். விஜய் கமலஹாசன் 2.0 மாதிரி விக்கிரவாண்டி நாங்குநேரில் சீமான்கிட்ட களத்தை கொடுத்துக்கிட்டு பார்வையாளராக போயிட்டார். முடிஞ்சு போனார், சீமான் முடிச்சு கட்டிட்டார். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் சீமான் முடிச்சு கட்டிட்டாரு. இது களத்தில் இருந்து விவரம் தெரிஞ்ச பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும், ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும். வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் சீமான் அடுத்த ஜம்பிங்க்கு 16% போறாருங்கிறக்காக வாயாலையும் வைத்தியாலையும் அடிச்சுக்கிட்டு தீயில மீச்ச மாதிரி அவ்வான்னு சொல்லக்கூடிய லாஜிக் இல்லாத விவரம் தெரியாத மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அது போட்டியிடாதது தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? விஜய் செய்த தவறு போட்டியிடாதது ஒரு தவறு. அதை தவிர்க்கணும்னா என்ன செய்திருக்கணும்னா, என்டிஆர் வந்த மாதிரி 8 மாதத்துக்கு முன்னே வந்திருக்கணும். விஜயகாந்த் வந்த மாதிரி 8 மாதத்துக்கு வந்திருக்கணும். சரத்குமார் செய்த இதே தவிர பண்ணியிருக்கக்கூடாது. நானும் சரத்குமார்ட்ட தான் சொன்னேன், 8 மாதத்துக்கு முன்னே வரலான்னு சொன்னேன். அப்போ அவர் உடனே டென்ஷன் ஆகிட்டார். அப்படின்னா விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு அவருக்கு தமிழ்நாடு அரசியலில் கலைஞர் இருக்காரு, ஜெயலலிதா இருக்கு, அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார், அதுதான் அவர் கண்ணுக்கு. அதே மாதிரி இவர் கண்ணுக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் தெரியறாரு. விஜயகாந்த் மேலே பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் சரத்குமார் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மீது பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் விஜய் இருக்கிறாரு. அந்த பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு அழிச்சிரும்.
அதுதான் விவரம் இல்லாத அரசியலை பண்ணிட்டு இருக்காப்புல. சரத்குமாருக்கு நாம சொன்னது 8 மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சா போதும்னு சொன்னோம். இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 3 எலெக்ஷனை விட்டாச்சு. சீமான் இவரை தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. கமல்ஹாசன் 2.0 மாதிரி சீமான் விஜயை தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் 26 ப்ரூவ் ஆகும். சும்மா ஒன்றும் சொல்லலை. ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். தமிழ் மண்ணில் 10 கட்டு கரெக்டாக சொல்லி அடிச்சு நிற்கிறவன் ரவீந்திரன் துரைசாமி. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதுனால என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டாக வராரோ அன்னைக்கு களத்துக்குள்ள நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தால் போதும். இதுவரை ஃபீல்டை விட்ட நீங்கள் 26 விட்டுருங்க, அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டு போயிருங்க. நீங்கள் 2வது தவறுன்னு சொல்கிறீங்களா? அது ஒரு தவறு. அடுத்தால தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்போன்னு சொல்லியிருக்கணும் தன்னம்பிக்கையோட. கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. இது கமல்ஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்து கூட்டணி ஆட்சிக்கு சரத்குமாருக்கு மந்திரி பதவியெல்லாம் சரத்குமார் கட்சிக்காரங்களுக்கு மந்திரி பதவியை கொடுக்கணுன்ன மாதிரி தினகரன் தேமுதிகவுக்கு சகோதரர்களுக்கெல்லாம் மந்திரி பதவியை கொடுக்கணுன்ன மாதிரி ஒரு தவறான முடிவு. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் துணிச்சலான விஜயகாந்த் கடைசியில் தப்பான முடிவு எடுத்துட்டு மக்கள் நல கூட்டணின்னு திருமாவளவனுக்கு மந்திரி பதவி கொடுக்கணுன்ன மாதிரி, கம்யூனிஸ்டுகளுக்கு இவர் ஜி.கே. வாசன் கட்சிக்கு மந்திரி பதவி கொடுக்கணுன்ன மாதிரி ஒரு சில கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுக்க நிற்கிறாரு. அதில் சீமான் தான் கரெக்டாக சொன்னார். விஜயகாந்தாவது 8-10 ஓட்டு நிரூபித்தவர், அவர்கிட்டயாவது மக்கள் நல கூட்டணின்னு ஆள் வந்தான். பலம் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா உன் முன்னாடி ஒருத்தனும் வரமாட்டான் தம்பின்னு சொன்னாப்புல. சீமான் சொன்னது இன்னை வர நிற்குது, 26 நிற்கும். சும்மா நீங்கள் 26 வரட்டு இன்னும் 4 இருக்குன்னு சால்ஜாப்பு எவனும் சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு தெரியாண்டான். 26 வரை அது நிற்கும். சீமான் சொன்னது கரெக்டான வார்த்தை. இதுவும் விஜய்க்கு பரிதாப நிலைமை. 26 நாள் இருக்குல்ல, அது வரை சொல்லிட்டு தெரியலாம். நான் சொன்னது இன்னைக்கு வர சரியா இருக்கு. சீமான் சொன்னது இன்னைக்கு வர விஜய் விஷயத்துல சரியா இருக்குது. இது 3 தப்புன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க முதலே தேர்தல் வந்திருக்கணும், இடைத்தேர்தல் இருக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்க கூடாது. இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை. தப்பு. சரத்குமார் விஷயத்தில் இது தப்பா போச்சு. கமல்ஹாசன் விஷயத்தில் தப்பா போச்சு. தேர்தலில் போட்டியிடாது கமல்ஹாசன் விஷயத்தில் தப்பா போச்சு. தேர்தலில் போட்டியிடாது தினகரன் விஷயத்தில் தப்பா போச்சு. நான் கடந்த காலத்தின் உதாரணங்களை வச்சு தான் சொல்றேன். நீங்கள் விவரமான ஆளாக இருந்தீங்கன்னா, காப்பி கேட்டாட்டு இல்லாமல் ஈயடிச்சாங்காப்பி அடிக்கக்கூடிய ஆளாக இல்லாமல் இருந்தீங்கன்னா என்டிஆர் மாதிரி வரணும், விஜயகாந்த் மாதிரி வரணும், எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னே வரணுங்கிற கருத்தை சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தப்பு பண்ணி லெட்டர் பேட் ஆகி சீமானே உங்களை கமல்ஹாசன் 2.0 ஆட்டு கமல்ஹாசனை வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் முடிச்சு கட்டின மாதிரி விஜயை விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாமல் களத்தை விட்டு ஓடின விஜயை சீமானே முடிச்சு கட்டிட்டார். ஆனால் எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கேன். விஜய் என்ன பண்ணுவாரோ, என்ன செய்வாரோ, யார் கூட்டணியை அமைப்பார், யார் கட்சி கூடவே சேருவாங்களோ, இல்லை ஆட்சிக்கு வந்துடுவாரா, எந்த மாதிரியான ஒரு அரசியல் அவர் அடுத்த தேர்தலுக்கு முன்னால் நிலைநிறுத்துவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டார்ல. ஏட்டு சுரக்கா பேப்பரில் தான் எழுதுவாங்க, நிஜத்தில் ஒன்றும் இல்லை. ஹைப் இல்லையா? ஹைப் இருக்குது, ஹைப் ஊடகத்தில் இருக்குது. கமல்ஹாசன் ஆல் பார்ட்டி மீட்டிங்கு பேசுனது தான் ஆல் இண்டியா ஹைப்பு. அது இருக்கத்தானே செய்யும். நீங்கள் ஹைப் இருக்கலாம். கமல்ஹாசன் கட்சிக்கு 8வது ஆண்டு விழாவுக்கு இருந்த போஸ்டர்ஸும் ஃபங்க்ஷனிங்கும் விஜய் கட்சிக்கு 2வது ஆண்டு விழாவுக்கு இருந்ததா? மனச்சாட்சி உள்ள தமிழ் சமூகம், மனச்சாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் அல்லது நெட்வொர்க் பத்திரிகையாளர்கள், தினமலர், தினத்தந்தி, இவங்கெல்லாம் உங்கள் ஏரியாவில் 8வது ஆண்டு விழா கமல்ஹாசனுக்கு எவ்வளோ பேர் கொண்டாடினாங்க, 2வது ஆண்டு விழா விஜய்க்கு எவ்வளோ பேர் கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதில் நீங்கள் என்ன வேறுபாடு பார்த்தீங்க? கமல்ஹாசன் தான் கொஞ்சம் ஜஸ்ட் கூட இருந்த மாதிரி எனக்கு. இப்போ 8வது ஆண்டு விழா கமல்ஹாசனுக்கு அதிகமாகவும் விஜயோடைய 2வது ஆண்டு விழா, கட்சியோட 2வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு போஸ்டர் கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தேன். அது கட்சி எடுத்துக்கிற முடிவு தானே, அவங்களுடைய ஆக்டிவிட்டி தானே. கீழே இருக்கவங்களுக்கு அந்த செய்தி போய் சேரும்போது தானே நடக்குது. தானே நடக்காது விஜய்க்கு, கமல்ஹாசனுக்கு தானே நடக்கும். ஏன்னா கமல்ஹாசனுக்கு எத்தனையோ பேர் தன் சொந்த காசை செலவழித்து தன் முகத்தை காட்டாமல் கமல்ஹாசனுக்காக ஆயிரக்கணக்கான ரூபா செலவழிக்கிறதுக்கு தயாரானவன் இருக்கிறான். அந்த மாதிரி ஆட்கள் விஜய்க்கு கிடையாது. ரசிகர் பலம் கமல்ஹாசனோட அதிகம் கீழ்மட்டத்தில், அதை நான் மறுக்க வரல. அந்த மாதிரி கமல்ஹாசனை மாதிரி எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு அபிமானத்தில் உள்ள அந்த பற்றுதலில் காசு செலவழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். ஏன்னா கமல்ஹாசன் காசு செலவழித்து கூட்டம் இல்லை, இது காசு செலவழித்து ஃபண்டிங் பண்ணி போஸ்டர் அடிக்க சொல்லி அதை வச்சு செட்டப் பண்ண கூட்டம். ஸோ இந்த கூட்டம் 4 பேர் அதில் பைசா வாங்கிட்டு அடிக்கும்போது அதை தெரிஞ்சவன் நம்மளை மட்டும் ஏமாளியா, நம்ம ஏன் சொந்த பைசாவை செலவழிக்கணும்னு நினைக்கிறான். எல்லா கட்சியும் நடக்கிறது, அரசியல் கட்சிகள் அது நடக்கக்கூடியது தான். ஸ்பான்டேனியஸாக கமல்ஹாசனுக்கு இருந்த அளவு ஸ்பான்டேனியஸாக விஜய்க்கு இல்லைங்கிற கம்பேரிசனை தான் நான் சொல்கிறேன். மக்கள் நீதி மையத்துக்குள்ள கமல்ஹாசன் மேலே கமல்ஹாசன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், லாப நோக்கம் இல்லாமல், பற்றுதல் ஒன்றே குறியாக கொண்டு பணம் செலவழிக்கக்கூடிய அளவான ஆட்கள்
விஜய்க்கு கிடையாது. அங்கே பைசா கொடுத்தாதான் நகரும். ஏன்னா எத்தனை ஸ்டார் ஓட்டுன, அத்தனை ஸ்டாருக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும்னு எஸ் சந்திரசேகரன் மேற்பாலையில் பைசா கொடுத்து வளர்ந்த ஒரு செட்டப்பாக பண்ணி வந்த கூட்டங்கும் போது அது இப்படித்தான் இருக்கும், தானே நகராது. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் செய்து அவங்க அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாவே கூட்டமாக கூடியிருதே விஜய் கட்சியில். கண்டிப்பாக அது ஒரு இடத்துக்குள்ள நல்லா பண்ணாங்க. அது பல இடங்கள்ல, ஒன்று இடம் மட்டும் இல்லை, பல இடங்கள்ல பண்ணாங்க. அந்த இடங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துடலாம், நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. கமல்ஹாசனுக்கு வெயிட்டான ஆட்கள் எத்தனை பேர் வந்தாங்க, இவருக்கு அப்படி யாரும் இதுவரை வரலையே. விஜய் வெயிட்டான ஆள் தானே. கமல்ஹாசன் வெயிட் குறைஞ்சவரா? அவர் வெயிட் குறைஞ்சவர் இல்லை தான், அவர் மிகப்பெரிய நடிகர், யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது சார். கமல்ஹாசனுக்கு பிராமணர்களும் பிறமொழியாளர்களும் தென் சென்னை மத்திய சென்னையெல்லாம் ஓட்டு விழுந்த மாதிரி விஜய்க்கு ஒரு இடத்துல ஓட்டு விழுமாங்கிற சந்தேகம் சார். கமல்ஹாசன் துணிச்சலா 39 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டுட்டார். இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். கமல்ஹாசன் மாதிரி கேண்டிடேட் போட முடியாதவராக இருந்தார். ஆனால் அடுத்த தேர்தலில் அவர் தனியாக போட்டிட்டாவே கணிசமான இடங்களை ஜெயிச்சிருவார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார்ல. கண்டிப்பாக முடிஞ்சு போயிட்டாரு. சீமானே முடிச்சு கட்டிட்டாருங்கிறது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் போய் சொல்கிறாரு. வாங்கின காசுக்கு போய் சொல்கிறாரு. மனசளவில் தெரியும் சீமான் முடிச்சு கட்டிட்டாரு. நம்ம 4 தொகுதியில் நின்று சக்தி ஆகிட்டோம், தொகுதியில் நிற்காமல் விழுந்துட்டாரு, அடி வாங்கிட்டாரு, இவர் தாக்கு பிடிக்க மாட்டார், இந்த உண்மையை சொன்னால் காசு வராது, சரி 26 ஜெனரல் எலெக்ஷன் வர அவர்கிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. இப்போதான் பாராட்டினீங்க பிரசாந்த் கிஷோர், அவருடைய ஊரில் அவருடைய மாநிலத்தில். அது அரசியல் சக்தி. நாணயமானவரான்னா மோடிங்கிற ஒரு நான் பிராமின் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதே தாக்கு பிடிக்க முடியாத கேடுகட்ட ஜாதிய வன்மம் கொண்ட ஒரு நபர் தான் பிரசாந்த் கிஷோர். அதிலெல்லாம் நம்ம சுப்பிரமணியசாமினாலும் சரி, மணிசங்கர் ஐயர்னாலும் சரி, அருண் சௌரினாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாலும் இந்த மோடி மேலே இந்த வன்மத்தில் இருக்கும் நம்ம அடையாளப்படுத்தாமல் இருக்க மாட்டோம். அதே வேளை தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. 3வது முறை நாடு சோனியா கையில் போயிடக்கூடாது. இந்த நாட்டின் தன்மை எல்லாமே காலி ஆயிரும், சோனியாவுக்கு நாடின் ஆயிருங்கிறதுக்காக எதையும் எதிர்பார்க்காம வாக்களித்த பிராமண சமுதாயம் பாராட்டுக்குரியவர்கள். மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண பிராமணர்களும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த மாதிரிப்பட்ட ஜாதி வரி குடிச்ச பிராமணர்கள் லிஸ்ட்டில் உள்ளவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவரும் பாஜக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, மோடிக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு நான் பிராமின் பிஎம்மாக இருக்கிறாருங்கிறதுல ஒரு பிராமணர்கள்லாம் எதிராக வருவாங்க. அதில் தான் பிரைம் மினிஸ்டராக வந்துடலான்னு ஆசைப்பட்டவர். அதில் ரொம்ப தூரம் இருக்கும். முதல்ல அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆனும் இல்லையா, காங்கிரஸ் ஏமாந்துருவாங்க நினைச்சவர். ஆனால் அவர் ஊரில் ஒரு சக்தியாக மாறிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் விஜய் பற்றி ஒரு ப்ரொமோஷனலாக ஒரு கருத்து சொல்கிறது, காசு வாங்கிட்டு சொல்கிறாருன்னு ஏன் சொல்கிறீங்க? அவருக்கே தெரியும் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தால் அவருக்கு ஆள் தான் கமல்ஹாசனும். கமல்ஹாசன் மாதிரி பலகீனமாக தான் இருக்க முடியும். அது கண்டஸ்ட் பண்ணாமல் இருந்தால் காலி ஆயிட முடியும். கமல்ஹாசன் 2.0 தான் விஜய்ங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டணிகளாம் தயார் இல்லை. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படி நேரடி அந்த கட்சி சொல்லுது. அதாங்க 0.5% ஓட்டு எடுத்த ஒருத்தர் கூட ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். விஜயகாந்தாவது நிரூபிச்சனால மக்கள் நல கூட்டணி அமைச்சார், தம்பி அமைச்சிட மாட்டான்னு சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவரே சொல்லியிருக்காரு. சீமான் சொல்லியிருக்காரு, மற்ற யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன் வாய் திறக்கணும்? தேவையில்லாமல் அவரை போட்டு பேசிக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை, இக்னோர் பண்ணலை, எல்லாரும் வேல்யூ பண்ணுறாங்க. அதிமுக வேல்யூ பண்ணுறாங்க தானே. யார் வேல்யூ பண்ணியிருக்காங்க அதிமுக? சொல்லுங்க. வெளியே சொல்கிறது இல்லை, வெளியே சொல்கிறது விடுங்க, நீங்கள் ஆதாரத்தை சொல்லுங்கள். இல்லை, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. வேல்யூ பண்ணதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க. எதிர யாரும் சொல்லலையே. இப்போ திருநாவுக்கரசு வந்தார், அண்ணன் ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கல, யார் கூட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு கேட்கும்போது நியூஸ் 7ல் அந்த நெறியாளர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் முடிவு பண்ணலம்மா, ரஜினிகாந்தெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லும்போது ரஜினிகாந்தை காட்டி அவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார், திருமாவளவன் பண்ணார், பாஜக பண்ணாங்க. விஜயை ஒரு பெரிய பிரைமரி போல்ஸாக நினச்சி ஒரு 0.5% ஓட்டுள்ள ஒருத்தர் பண்ணினா கூட பண்ணிட்டாங்க. கிருஷ்ணசாமி விஜய் சிஎம்மா சொல்லிட்டாரு, என்னோட கருத்து தவறு நிஜம்தான். 0.5% ஓட்டு கிருஷ்ணசாமி எடுத்திருக்காரு, 20% ஓட்டு ரெட்டலையில் எடுத்திருக்கிறாரு. அது தமிழக அளவில் 0.5% வரும். அது அதிமுக கணக்கில் தான் போனாலும் கூட அது கிருஷ்ணசாமி 0.5% ஓட்டு எடுத்தவரா சொல்லி 0.5% ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமி விஜய் சிஎம்மா சொல்லிட்டாரு, என் கருத்துல இருந்து நான் பின்வாங்குறேன் விஜயந்தன், நானே பின்வாங்கிட்டு போகிறேன். இதுவரை 0.5% ஓட்டு எடுத்த ஒருத்தர் கூட விஜய் சிஎம்மா சொல்லலை, விஜய்கிட்ட போய் என்னை மந்திரி ஆக்குன்னு போகலை. ஆனால் மந்திரி சபையில் இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் கிட்ட அதை பற்றியே கவலைப்படாமல் கியூ கட்டி நிற்கிறாங்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இதிலிருந்து வேல்முருகன் வர. அப்போ ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் கற்பனையில் ஏட்டு சுரக்கா அமைச்சரை கொடுத்தா யார் சார் வாங்க வருவா? ஆனால் அங்கேயும் கூட கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் தானே இருக்குது திமுக அணியில். சந்திரகுமார் பதவியேற்பு விழாவுக்கு எல்லாரும் போய் நிற்கிறாங்க, வேறு வழி இல்லை.
அவர் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட். இன்றைக்கி அவரோட இடம்ங்கிறது வந்து கலைஞர், புரட்சித் தலைவி, மக்கள் தலைவத்தோட பெரிய இடத்துல இருக்கிறார், இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் தொடர் வெற்றியில். அதனால தான் விஜய் டீசெண்டாக எஸ்கேப் ரூட்டு. எனக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் எதிரி, மூப்பனார் தான் ஐயா சிவாஜி கணேசனுக்கு எதிரி, அதே மாதிரி எனக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் எதிரி. அதனால் நான் உதயநிதி ஸ்டாலின் எப்போ சிஎம் கேண்டிடேட்டாக வருவாரோ அப்போ தான் நான் களத்தில் ஆள் விடுவேன். ஏன்னா உங்கள்கிட்ட எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை. நீங்கள் வறுமை ஒழிப்பு தினம் 214 தொகுதியில் எங்கே போட்டிங்க, வெறும் 35 தான் போட்டிங்க நான் கேட்டால் அந்த 214ங்கிறது பொய்ன்னு சொன்னால் அதுக்கு டேட்டா யாராலும் வாங்கி தர முடியல. சவுக்கு சங்கரால் முடியல, ஆதன் மாதேசால் முடியலை, கஸ்தூரி சங்கரால் முடியலை, இன்னும் யாரெல்லாம் சொல்ல புழுச்சட்டை மாறன் சகோதரரால் முடியலை, யாராலையும் முடியலை. ஏன்னா இல்லை, பொய், மோசடி. இந்த மோசடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எஸ்கேப் ரூட்டு உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக வரும்போது தான் விஜய் களத்திற்குள் வருவார்னு சொல்லிட்டு அப்படியே 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 எஸ்கேப் கரெக்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு சார் நீங்கள் பாவனை சொன்னது. அடுத்த தேர்தல் அவர் ஜெயலலிதா உள்ளதெல்லாம் பாவனை சொல்லணுமா சார்? நான் பொய் சொல்லலை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி 234 தொகுதியிலையும் போட்டிட்டு வாக்கு பலத்தை காமிச்சிட்டு அடுத்தது போகிறாரு. கண்டிப்பாக தந்தை பெரியார்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா, உங்கள் முன்னாடி வந்து நின்னா என்ன சொல்லுவீங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன்னாரு. அதே மாதிரி அது நடந்ததுன்னா நான் சொல்லிட்டு போகிறேன், அதுக்கும் வழி சொல்கிறேன். எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லிட்டேன்னா 234 கேண்டிடேட் போடுறதுக்கு வழி சொல்கிறேன். 200 கோடி ரூபா எடுத்து வைங்க, உங்கள் ரசிகர்களை கேண்டிடேட்டாக போடுங்க. உங்களுக்காக உழைச்சவன், உங்கள் வசூலுக்கு உத்தரவாதம் கொடுத்தவன், உங்களை மேலே பற்றுதல் கொண்டவன், உங்களை ஐடி ரைடில் அவமானப்படுத்தும் போது உருகுனவன், உங்கள் படத்தை எடப்பாடி அரசு அடித்து நொறுக்கும் போது ஒன்றும் செய்ய முடியலையேங்கிற ஆதங்கத்தில் உங்க மேலே பற்றுதலை அதிகமாக்கினவன். நானே சொன்னேன், தலைவா படத்தில் ஜெயலலிதா அடிக்கும்போது வந்து தேவபாரேஸ் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அன்னைக்கு ஆடியன்ஸ் குறவு, கேரளாவில் பிரேக் ஆன படம், இங்கே ஜெயலலிதா அநியாயமாக அந்த படத்தை காலி பண்ணாங்க. ஒரு மினிமம் கேரண்டி படம் தான் அது, தமிழ்நாட்டில் அப்படி வந்திருக்கும். அந்த படம் இருக்கும்போது அப்போ என் ஃப்ரெண்டு கோபால்கிட்ட சொன்னேன், இப்படி சரண்டர் ஆகிட்டாம்பா ஒரு ஹீரோ, போய் இப்படி கை கட்டிட்டாம்பா, ஹீரோ இமேஜே போச்சுப்பான், நிற்க மாட்டான்பான்னு அவர் சொன்னார். இல்லை கோபால் நிற்பான், நான் பார்த்த ரசிகர்களில் வந்தவன் அவன் மேலே பட்டுதலோடு வந்தான். அவன் வரும்போது 27 பேரில் 20 பேருக்கு மேலே கைத்தட்டுனான். அப்போ அவனுக்காக படம் பார்க்க வந்த கூட்டம் தான். அதனால் அவனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நான் சொன்னேன். அந்த வேல்யூ உங்களுக்கு கொடுத்த அந்த ரசிகர்களுக்கு 200 கோடி எடுத்து வைங்க, ஒவ்வொரு ரசிகனையும் கேண்டிடேட் ஆக்குங்க, அவனுக்கு உங்கள் சொந்த காசில் பணத்தை செலவழிங்க, வாக்கு நிறுவீங்க, வாங்க. உங்களை நம்பி யாரும் சொந்த காசை செலவழிக்க மாட்டாங்க. இது நீங்கள் களம் வரும்போது உணர்வீங்க. எனக்கு தெரியுத, கமல்ஹாசனுக்கு சொந்த காசை எதிர்பார்ப்புன்னு செலவழிக்கிற மாதிரி விஜய்க்கு சொந்த காசு செலவழிக்க ஆள் இல்லை. நான் களத்தில் இருந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி சொன்னது. விஜய் இதில் இருந்து தப்புணும்னா ஒன்று இது, அல்லது உதயநிதி ஸ்டாலின் வரும்போது தான் நாங்கள் களத்துக்குள் வருவோம்னு சொல்லிட்டு செலவழிஞ்சிட்டு போட்டு அது சினிமா தொழிலுக்கு பண்ண பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக லாபம் தான் வரும்னுட்டு ஜாலியாக ஒதுங்கிட வேண்டியதுதான். எது விஜய்க்கு டைம் இருக்குது. அடுத்த தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு வாக்கு பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்தல்களை போட்டியிடுறதானே சரியாக இருக்கும். அதுதான் சரியான முடிவு. அதுக்கு தயாராக தானே இருப்பார். 8 மாதத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்தாலே போதும். சிஏ எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் கூத்து அடிச்சிருக்காண்டான், விக்ரவாண்டியெல்லாம் களத்தை விட்டு ஓடி இருக்காண்டான், கமல்ஹாசன் 2.0 வாட் ஆயிருக்காண்டான். அவர் இப்போ செய்ய வேண்டியது உதயநிதி வர்றது வர வெயிட் பண்ணுறது, அல்லது அது எஸ்கேப் ரூட்டு, சூப்பர் எஸ்கேப் ரூட்டு, அல்லது 200 கோடி ரூபா செலவழித்து தொண்டர்களை உண்மையிலே தனக்கு வசூலுக்கு உத்தரவாதமாக இருந்த ரசிகனுக்கு நன்றி கடனாட்டு அவனை கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்தை ஆக்குறது. உங்களுக்காக எவனும் சொந்த பைசா செலவழித்து களத்துக்குள்ள நிற்க மாட்டான் விஜய். அந்த இது உங்களுக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.